வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் நாம் நிறைய வேர்ப்ஸை கற்றுக்கணும். நாம் அடிக்கடி என்ன சொல்கிறோம், நிறையா கற்றுக்கணும். அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும்போது ஈஸியாகவும் கற்றுக்கலாம், நல்லாவும் கற்றுக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம், யூஸ்ஃபுல் வேர்ப்ஸ் பார்ட் 1. இந்த பார்ட்டில் ஒரு 6 யூஸ்ஃபுல் வேர்ப்ஸை எக்ஸாம்பிள்ஸோட, அதாவது எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்ப் என்ன, ஃபெயிண்ட். ஃபெயிண்ட்னா என்ன, மயக்கம் அடைதல் அல்லது உணர்வு இழத்தல்னு அர்த்தம். இப்போ தமிழில் சொல்லுவோம்னோ உணர்வு இழத்தல் அல்லது மயக்கம் அடைதல்னு, அதை தான் இங்கிலீஷில் ஃபெயிண்ட்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே நான் கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஐ ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட் as soon as I heard the news. I almost fainted as soon as I heard the news. Next verb என்ன பார்க்க போகிறோம், நம்பர் 2, snub. SNUB, snub. என்ன பண்ணுறது, மட்டம் தட்டுறது. யாரையாவது மட்டம் தட்டி கேவலமாக பேசுறத ஸ்னப்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், எல்லார் முன்னாடியும் இப்படியா நீ நான் மட்டம் தட்டுவ, is this how you snub me in front of everybody? Is this how you snub me in front of everybody? Next verb என்ன பார்க்க போகிறோம், நம்பர் 3, jostle. JOSTLE. இந்த இடத்துல டி சைலண்ட். ஸோ எப்படி சொல்கிறோம், ஜோசல். என்ன அர்த்தம் தமிழில், முண்டியடி அல்லது தள்ளுமுள்ளு அப்படின்னு அர்த்தம். ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போவாங்க, பின்னாடிலேருந்து நம்மளை தள்ளுவாங்க, அதைத்தான் ஜாசல்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், யாரோ என்ன பின்னாடியிலேருந்து தள்ளுறாங்க, முண்டி அடித்தாங்க. சம்படி ஜோசல் மீ ஃப்ரம் த பிகைன். சம்படி ஜோசல் மீ ஃப்ரம் பிகைன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற வேர்ப் என்ன, அன்லேட்ச். அன்லேட்ச்னா தாப்பால திறக்கிறது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லேட்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். லேட்ச்னா தாழ்பால். இப்போ நம்ம வீட்டோட கொல்லையில் உள்பக்கமாக போடுவோம்ல, அதுதான் தாழ்பால். ஸோ அன்லேட்ச்னா தாழ்பால திறக்கிறது. சரி, தாழ்பால் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி தாழ்பால் போடுறத வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அன்லேட்ச்னா என்ன கற்றுட்டோம், தாழ்பால திறக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த தாழ்பால திறக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா. She struggled to unlatch the door. She struggled to unlatch the door. இப்போ நம்ம 2 வாக்கியம் கற்றுக்கலாம். என்ன 2 வாக்கியம், தாப்பா போடு, தாப்பா போடு. இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி, நம்பர் 1, latch the door, latch the door. நம்பர் 2, bolt the door, bolt the door. நெக்ஸ்ட் என்ன verb பார்க்க போகிறோம், நம்பர் 5, ditch. DITCH, ditch. ditchனா என்ன, கயட்டி விடுறது அல்லது கை விடுறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவன் பணக்காரனா போனோடனே தன்னுடைய பழைய நண்பர்களை கயட்டி விட்டுட்டான். He ditched his friend when he became rich. He ditched his old friend when he became rich. அவன் பணக்காரனா போனோடனே தன்னுடைய பழைய நண்பர்களை கயட்டி விட்டுட்டான். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்ம கற்றுக்க போகிற வேர்ப் என்ன, அன்வெயில். UNVEIL. அன்வெயில்னா என்ன அர்த்தம்னா சிலை அல்லது படத்தை திறக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு சிலையை திறந்தாங்க அல்லது படத்தை திறந்தாங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது, மாறாக அன்வீல். அன்வீல் அதாவது படத்திறப்பு விழா, அந்த மாதிரி சிலையை திறப்பாங்க, அதுக்கு அன்வீல் அப்படிங்கிற வேர்பை தான் நாம் யூஸ் பண்ணணும். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், கவர்னர் காந்திஜியோட சிலையை திறந்து வச்சாரு. த கவர்னர் அன்வீல்டு தி ஸ்டேச்சு ஆஃப் காந்திஜி. த கவர்னர் அன்வீல்டு தி ஸ்டேச்சு ஆஃப் காந்திஜி. நல்லா கவனிங்க, ஸ்டேச்சு அப்படின்னாலும் சிலை. சரி, அப்போ கோயிலில் சிலை இருக்கே, அதை என்ன சார் சொல்றது, அது ஐடல். நல்லா கவனிங்க, ஐடல் அப்படின்னா விக்கிரகம், ஸ்டேச்சு அப்படின்னா சிலை. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஐடலுக்கும் ஸ்டேச்சுக்கும், ஐடலை நம்ம கும்பிடுவோம், வேற ஸ்டேச்சுவை சிலையை வழிபட மாட்டோம், கும்பிட மாட்டோம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ் பார்ட் 1. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.